ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். குதிரைவாலி சாம்பார் சாதம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப்பு, எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசியில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். 3-4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இனி நம்ம காயை வதக்கிக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கத்திரிக்காய், அதை துண்டு துண்டாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன காயெல்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை. எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு என்னென்ன காயெல்லாம் போடலாமோ எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் போட்டுக்கலாம். 2 பல் உரிச்ச பூண்டும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும். ஒரு கீரிய பச்சை மிளகா ஒன்றையும் சேர்த்துக்கலாம். இனி ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். மாங்காவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சோறு நல்லா வெந்துடுச்சு. இனி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி தாளித்து விட்டுக்கலாம். கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான குதிரைவாலி சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி சிறுதானிய உணவை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.